எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரைக் கொல்லும். Drinking is injurious to health. மது பழக்கம் உயிருக்கு கேடு. வீரவம்சம் வீரவம்சம் தமிழரின் அடையாளம் வீரவம்சம். ஆதி முதல் இன்று வரை தமிழரின் பெருமை வீரவம்சம். வந்தாரை வாழ வைக்கும் நாடு எங்கள் நாடு தமிழ்நாடு. வணங்கித்தான் வரவேற்கும் பாரு நம்ம ஊரு பண்பாடு. வீரவம்சம் வீரவம்சம் தமிழரின் அடையாளம் வீரவம்சம். ஆதி முதல் இன்று வரை தமிழரின் பெருமை வீரவம்சம். குலம் காத்த சிங்கமே எங்கள் குல தெய்வமே மகராச வீரனே மரவரின மாணிக்கமே. வீரவம்சம் வீரவம்சம் தமிழரின் அடையாளம் வீரவம்சம். ஆதி முதல் இன்று வரை தமிழரின் பெருமை வீரவம்சம். வீரமணி ஆட்டம் வந்துருச்சு, அவன் பார்த்துக்குவான். வாங்க போலாம். ரொம்ப அர்ஜென்ட்டா போகணும். அங்கே போனோம் பக்கத்தில் ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் போகணும். அர்ஜென்ட் சரியா இருக்கு.
இந்த நேரத்தில் எங்கேருந்து வரீங்க? பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேண்ணே. ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஊருக்கு கிளம்பும்போது வரவேல நான் ரவுடி பசங்க துரத்துறாங்கண்ணே. இந்த ஊர் மோசமான ஊருப்பா, ஜாக்கிரதையா இருங்க. சரி, உங்களை எங்கே இறக்கி விடணும்? சரிங்க சார், எங்களை பஸ் ஸ்டாண்டில் விட்டால் போதும் சார். ஓகே. சார், அம்மா உடம்பு சரியில்லை, ஒரு 8 பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா? சார், நீங்களும் வாங்க, ஒரு கப் காப்பி சாப்பிட்டு போகலாம். பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க சார். அட வாங்க சார். மேடம் வாங்க மேடம். சரி வா போகலாம். எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு வா போகலாம். பாத் பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெரிய வீட்டில் 2 பேர் மட்டும் தனியாக இருக்காங்களா? நல்லா வாழ்ந்து கட்ட குடும்பம் போல இருக்கு. வேணாண்டா, இந்த வீட்டை பார்க்கவே பயமா இருக்கு. அவர் நமக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, அவங்க வீட்டில் ஒரு டீ சாப்பிட்டு போனால. ஐயோ, இந்த நேரத்துலயா? என்னது இது? ஒரு குடும்பம் நடத்துகிற வீடு போல தெரியலையே. வேணாண்டா, போயிடலாம். உட்கார். என்னது, போன ஆளே காணும், மாடியில் இருப்பாரோ? சரி, நீ இங்கே இரு, நான் அவர் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் வந்துடு. எங்கேயும் போயிட, இங்கே இரு. சார், சார், பொண்ணு மாதிரி தெரியுது. மச்சான் எப்பவுமே சர்ப்ரைஸானடா. வேணாம் வேணாம் வேணாம், பின்னாடி அப்படி வர. அப்பா செம்மையா இருக்குடா மாப்பிள்ள வீடா. ஏய் கரெக்டா, நான் இருக்கேன், பயப்படாது. பேசல மாமா தானே. வா 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 வா, பயப்படாது. வா 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 வா, கொடு கொடு கொடு, வா வா சுபா. ஏய் என்ன, வா வா வா. ஓய் கத்தாத கதை. சார், என்ன ரொம்ப தான் பண்ற, வழக்க மாட்டேங்கிற. வாடி வா வா, ரொம்ப தான் பண்ற. ஐயா
முடிஞ்சது மச்சான். பார்த்து சிக்ஸவடா. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? மாமா கிட்ட என்னடா பதில் சொல்றது? நல்ல வேலை யாரும் பார்க்கல. அந்த பொண்ணை அப்புறப்படுத்திட்டா நம்ம பிரச்சனையே கிடையாது. ஆமா மச்சான். தோட்டக்காரன் டேய், எதுக்கும் பயப்படக்கூடாது. அவங்க முன்னாடி தைரியமா பேசணும். வா. என்ன பெருசு, என்ன உட்காந்தாச்சு? என்ன தம்பி, மார்கழி மாசத்து குளிர்ல இப்படி வேர்த்து இருக்கு? பெருசு அது வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏங்க உங்க டென்ஷனு? எங்க மாமா என்னங்க பேசிட்டாரு, இதுக்கு போய் கோவப்படுறீங்க? யோ, என்ன கேட்டாரு எது கேட்டாரு எனக்கு தெரியாது. என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. என்கிட்ட தேவையில்லாம பேசி உரைச்சி பாக்குறீங்களா? அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்ல முடியாது, போங்கயா. ஹலோ ஹலோ, என்னன்றப்ப குரலை உயர்த்தி பேசினா நீங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? கொஞ்சம் இருங்க. டேய், பேசிக்கிட்டு ஏன்டா இப்படி ஓவரா பேசுறேன்? இருடா பெருசு, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. பெருசு, ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. அதான் உட்காரு. இந்த பெருசு புடி. பரவாயில்ல, வேணாம். பரவாயில்ல, புடிங்க. சொல்லுங்க தம்பி. பெருசு, சொன்னா தப்பா நினைக்காத. இந்த கிறுக்கு பையன் முருகேசன் அவனோட அத்தை பொண்ணை கூட்டு வந்துட்டான். அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையே தெரியல, வீட்டை விட்டு வந்துட்டான். இதை அவன் வீட்டில் சொல்லியிருக்கலாம். அதை விட்டு போட்டு அவகிட்ட தப்பு தப்பா பேசியிருக்கிறான். ஏற்கனவே நொந்து போயிருந்தா. இவன் வேற அவன் குடும்பத்தை தப்பு தப்பா பேச அவன் ஆத்திரத்தில் விஷத்தை எடுத்து குடிச்சிட்டா. கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடுச்சு. சரி, போலீஸுக்கு சொல்லலான்னு பார்த்தா ஜிஹெச் கொண்டு போய் நார்னாராக அறுத்து எடுத்துருவாங்க. 1000 இருந்தாலும் அவன் அத்தை பொண்ணு. இதை நினச்சி முருகேஷ் ரொம்ப கவலைப்படுறான். பெருசு, எனக்காக நீ ஒரு உதவி பண்ணணும். சொல்லு தம்பி. அவரோட முகத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லை. இந்த பெருசு, ஒரு 4000 ரூபாய் இருக்கு. பெருசு, எப்படியாவது நல்லபடியாக அந்த பொண்ணை அடக்கம் பண்ணிடு பெருசு. இந்த விஷயம் வாட்ஸ்அப் தெரிய வேண்டாம் பெருசு. பார்த்து மாமா, பார்த்து மெதுவா மெதுவா. இவனுங்க பண்ற வேலைக்கெல்லாம் நம்ம தலையில வந்து எல்லாம் விடியுது. பாவத்துக்கு மேல பாவம் பண்றானுங்க. என்னைக்கு மாட்ட போறானுங்கன்னு தெரியல. வரம்போ 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 வர 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 வரம்போ வர 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 வரம்போ. சொன்னா எங்க போனா நேத்து எங்க மிஸ் ஆனா எனக்கு நீயும் பிக்ஸ் ஆனா. சொன்னா எங்க போனா
நேத்து எங்க மிஸ் ஆனா எனக்கு நீயும் பிக்ஸ் ஆனா பள்ளிக்கூடம் போகலாம் பாடம் நல்லா படிக்கலாம் ஹோம்வொர்க் செய்யலாம் ஓடிவா பள்ளிக்கூடம் போகலாம் பாடம் நல்லா படிக்கலாம் ஹோம்வொர்க் செய்யலாம் ஓடிவா ஏ சொன்னா எங்க போனா நேத்து எங்க மிஸ் ஆனா எனக்கு நீயும் பிக்ஸ் ஆனா வயசு பொண்ணுதா ஓ மேல கண்ணுதா இடுப்பு மடிப்பிலதான் என் மனசு பொண்ணுதா வயசு பொண்ணுதா ஓ மேல கண்ணுதா இடுப்பு மடிப்பிலதான் என் மனசு பொண்ணுதா சின்ன பொண்ணுதா சிறுபழகி பொண்ணுதா முறைச்சி பார்த்து போட்டா டீ கடை பண்ணுதா அந்த பக்கம் வாரியா இந்த பக்கம் வாரியா அந்த பக்கம் வாரியா இந்த பக்கம் வாரியா சில சிலன்னு ஜிமிக்கி போட்டு வளையல தான் ஆட்டுற சில சிலன்னு ஜிமிக்கி போட்டு வளையல தான் ஆட்டுற ஏ சொன்னா எங்க போனா நேத்து நீயும் மிஸ் ஆனா எனக்கு நீயும் பிக்ஸ் ஆனா அழகு அழகுதான் ஆட்டம் போட்ட அழகுதான் ஆள அசத்துறைய அழகான பொண்ணுதான் அழகு அழகுதான் ஆட்டம் போட்ட அழகுதான் ஆள அசத்துறைய அழகான பொண்ணுதான் உதடு ஓரத்துல உசுப்பி விட்ட பொண்ணுதான் உறைஞ்சி எடுத்து போட்டா 1 லிட்டர் தேனுதான் அந்த பக்கம் வாரியா இந்த பக்கம் வாரியா அந்த பக்கம் வாரியா இந்த பக்கம் வாரியா கலகலன்னு கலகலப்பா கச்சிதமா இருக்கிற கலங்கி போன என் மனச கசக்கி கசக்கி எடுக்கிற ஏ சொன்னா எங்க போனா நேத்து எங்க மிஸ் ஆனா எனக்கு நீயும் பிக்ஸ் ஆனா ஏ சொன்னா எங்க போனா நேத்து எங்க மிஸ் ஆனா எனக்கு நீயும் பிக்ஸ் ஆனா ஏ சொன்னா எங்க போனா நேத்து எங்க மிஸ் ஆனா எனக்கு நீயும் பிக்ஸ் ஆனா ஏ சொன்னா எங்க போனா நேத்து எங்க மிஸ் ஆனா எனக்கு நீயும் பிக்ஸ் ஆனா எங்க 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 போன் அடிக்குது சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்கேன். தூங்கிட்டு இருக்கானே. சரிண்ணே. போஸ்ட்மேன் 2 நாளா வந்துட்டு போறான். என்னவா? ஏதோ கொரியர் வந்திருக்கான், கையெழுத்து போட்டு வாங்கணுமா? ஏன் நீ வாங்க மாட்டியா? தந்தா தானே.
எங்க இருக்காருன்னு கேட்டா நான் என்னத்த சொல்ல? என் புருஷன் வீட்டுக்கு வந்தே 4 நாள் ஆச்சுன்னு சொல்லவா? வீட்டுக்கு வர்றதே கிடையாது. என்னடி நக்கலா? ரொம்ப தான் வாய் நில்லுது. ஏய், நான் எங்க போறேன் எங்க வரலாம் கூட சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் சம்பாதிக்கிறேன், நான் சுத்துறேன், ஓகேவா? 4 நாளைக்கு ஒருக்கா வருவேன், 4 வருஷத்துக்கு ஒருக்கா வருவேன். என்ன கேட்க யாரும் கிடையாது. நான் தனி காட்டு ராஜா. ஆமா ஆமா. ஓ, புள்ள கூப்பிடு பாரு. போய் என்னன்னு கேளு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னம்மா? டேய், உன் மனசுல நீ என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்க? இப்பெல்லாம் நீ எனக்கு காலே பண்றது இல்ல, நான் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது. அப்படியே எடுத்தாலும் குளிச்சிட்டு இருக்கேன், சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி கட் பண்ணிடுற. எப்ப நான் உனக்கு கால் பண்ணாலும் பிஸி, வெயிட்டிங்னே வந்துட்டு இருக்கு. லவ் பண்ண புதுசுல ஒரு நாளைக்கு 200 தடவை கால் பண்ணுவேன். போனை கட் பண்ணிடான்னு சொன்னாலும் நிறுத்த மாட்டேன். விடிய விடிய பேசிட்டு இருப்பேன். இப்ப கண்டுக்கிறதே இல்ல. உன்கிட்ட எப்படிதான் பேசுறது? அப்படியே உன்னை பார்க்கலான்னு நான் வீட்டுக்கு வந்தாலும் நீ வீட்லயே இருக்கிறது இல்ல. என்னன்ற சும்மா பேசிக்கிட்டே இருக்க? அதான் 4 நாள் வேலை இருந்ததுன்னு சொல்றேன்ல. ஆமாண்டா, நான் பேசுறது உனக்கு தொல்லையாதான் இருக்கும். அங்க போனா அவனுங்க தொல்லை, இங்க வந்தா இவ இம்சை. செக். கண்ணு, நான் சாப்பிடவே இல்ல. செல்லோ, நான் தூங்கவே இல்ல. புஜ்ஜி, உன்னை பார்க்காம இருந்தா நான் செத்து போயிடுவேண்டி. அப்படி இப்படின்னு எப்படியெல்லாம் துடிப்ப, அதை விட 1000 மடங்கு என் மனசு துடிக்குது. ஏய், அது வந்து என்னதுப்பா? சொல்லு. என்ன அது வந்து? ஏண்டா நிப்பாட்டிட்ட? சொல்லு. என்ன வந்து போய்? பரவாயில்ல சொல்லு. ஏண்டா நிப்பாட்டிட்ட? சொல்லு. இங்க பாரு, பிடிச்சிருக்கா இல்லையா? என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? இல்ல நீ வேற யாராவது லவ் பண்றியா? என்னடி பேசுற? சொல்லு. ஏண்டி இப்படி பேசுற? நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு பார்க்க முடியலடி. ஓ, அப்படியா? என் மேல எவ்வளவு பாசம். சூப்பர்ல, நல்லா பேசுற. இங்க பாரு, கடைசியா நான் ஒன்னு சொல்றேன். நான் இந்த தரையில இருக்கிறதா இல்ல இந்த ஏரியில விழுந்து சாகுறதான்னு நான் முடிவு பண்ண மாட்டேன். நீதான் முடிவு பண்ணணும். என்ன குட்ரா கோடிடி. ஏய் மச்சான், ஓயிட்டே எங்கடா இருக்கற? ஒரு சந்தோஷமான செய்தி. நமக்கு சூப்பரா ஒரு ஆள் கிடைச்சிருக்கு. உடனே கிளம்பி வா. டேய், முருகேஷ் வந்துட்டு இருக்கறான். சீக்கிரம் வா. வழக்கமா போவோம் அந்த லாட்ஜ். அங்க தான்டா. மச்சான், முக்கியமான மேட்டர். அன்னைக்கு மேல எதை எடுக்காம வந்துறாத. ஏதாவது கொண்டு வா. அந்த பொண்ணு அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சுடா. பட் எதுமே இல்லன்னு அதான் சொல்லிட்டேன். டேய் ஆமா மச்சான், உன்னை கேக்குறேன். கோடின்றல. அந்த பொண்ணு அன்னைக்கு என்னடா பண்ண? அந்த பொண்ணு உன்னை அப்படி புகழ்ந்து பேசுது. நீதான் வேணுங்குது. டேய், அந்த பொண்ணு என்னடா உன்னை அப்படி நேசிக்குது. என்னடா பண்ண மச்சான்? சரி ஓகே, அது இருக்கட்டும். இப்போ வரும்போது சேஃப்டியா வா, சரியா? எல்லாத்தையும் உலகிட்டானுங்க. அப்புறம் இஷ்டம். சரி வச்சறேன் மச்சான். ஏய் அனு ப்ளீஸ். சொதப்பிட்டானுங்க. சா எவன்டா உனக்கு ஃபோன் பண்ண சொன்னது? என்னடா? என் லவர் கூட இருக்கும்போது ஏன்டா ஃபோன் பண்ண? நேரங்காலம் தெரியாம ஃபோன் பண்ணிக்கிட்டு இப்பதான் ஏதோ பேசி கிசி கரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் சொதப்பிட்டியடா. யோ பார்த்தல என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு. அவ்வளவுதான் மச்சான். உன்னால எனக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு பார்த்தல. ஏய் சும்மா புலம்பாத. நீ லவர் கூட பண்ணி எனக்கு எப்படி தெரியும்? நீ அவட்ட ஃபோன் கொடுத்த? ஏய் வாடா, சரி விடு. இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. அதான் போயிட்டாலே. ஏய் பாண்டிய வேற வர சொன்னா? வர சொன்னான்ல. பாரு பாண்டியா, தெரிஞ்சோ தெரியாமலோ புலியோல பிடிச்சிட்டோம். அது போக்கில் போனாதான் தப்பிக்க முடியும். விட்டோம் கெட்டோம் புரிஞ்சுக்க. அதை விட்டுட்டு நான் நல்லவனா வாழ போறேன், பொண்டாட்டிக்காத்த புருஷனா இருக்க போறேன்னு நினைச்ச நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே கூண்டுக்குள்ள. என்ன பாண்டியா மிரட்டுறியா? என்ன காமெடி பண்றீங்களா? ஒன்னா ரெண்டா 14 ரேப்பு எல்லாம் உங்க ஆட்டோவில் வந்தவங்க தானே. இது வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன பார்த்தி இப்படி பேசுற? சரி பாண்டியா, இப்போ என்ன பண்ணோம்? வீரபாண்டி, ஃபாரின்காரங்க 4 பேர் வந்திருக்காங்களாம். கேட்குறாங்க அமௌண்ட் எவ்வளவு நாளும் பரவாயில்லையா? அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப முதல்ல நாங்க யூஸ் பண்ணி தான் தருவோம், பரவாயில்லையா? எப்பவுமே அப்படி தானே பண்ணுவீங்க, இன்னைக்கு என்ன புதுசா?
சரி பாண்டியா, ஃபாரின்ல இல்லாத இருக்குது. போயிட்டு சின்ன ஹோட்டலில் வச்சிருக்கிறவங்க பெரிய ஸ்டார் ஹோட்டலில் சமாளிக்கணும்னா வர கஸ்டமருக்கு இப்படி சப்ளை பண்ண தான் முடியும். இந்த விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கிறேன். அதனால தான் ஹோட்டல் ஓனருங்க என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் உங்களை டார்ச்சர் பண்ண வேண்டியிருக்குது. ரெடி பண்ணிட்டு கால் பண்ணுறேன். போங்க, அமௌண்ட் அவன்கிட்ட கொடுத்து விடுங்க. இப்போ கிளம்புங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி அமௌண்ட்டு கொடுத்து விட்றேன். போடா. என்ன போயிட்டு சீக்கிரம் வாடா. சரிண்ணா. போயிட்டு முருகேஷ் எங்கட ஆளே காணோம். தெரியல. இவனுக்கு சப்ளை பண்ணியே ஒரு வழி ஆயிருவான்டா. ஆமாடா, வா. டேய் மச்சான், எங்கடா இருக்க? டைம் ஆகுதுடா, சீக்கிரம் வா. ஏய் இருங்கடா, நானே ஒரு கிராய் கிடைக்கலன்னு கடுப்புல இருக்கிறேன். நீங்க வேற. அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வரேன். போனை வை முதல்ல. பார்ட்டி மாட்டிக்கிருச்சு. ஆட்டோ வருமா? போலாமா? உட்காருங்க. உட்காரு. ஹலோ மாப்பா, சொல்லு. டேய், மாப்பாட்ட பேசுனியாடா? மாப்பா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். கடைக்கு ஆள் அனுப்பிச்சிட்டானா? சரி. வீரபாண்டி எங்க வந்துட்டு இருக்கான்னு ஃபோன் பண்ணு. ஹலோ சொல்றா வீட்டே. வீரபாண்டி, மாஃபா வழக்கமான கடைக்கு ஆள் அனுப்பிட்டானா? நீ எங்க வந்துட்டு இருக்க? பக்கத்துல வந்துட்டு இருக்கேன்டா. சரி, சீக்கிரம் வா. சார் ரொம்ப டயர்டா இருக்குது. நான் ஒரு சோடா மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் சார். உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார்? எனக்கு 2 கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லுப்பா. ஓகே சார். அண்ணா சோடா 1, கூல் ட்ரிங்க்ஸ் 2. ஃபேண்டா. டேய் வெயிட்டு, மாப்பா ஒரு பக்கம் ப்ளே பண்ணிட்டே இருக்கான். மச்சான் மார்சல் பணமலையா கொட்டுறான். வீரபாண்டி நமக்கு பக்க பலமா இருக்கான். இதை விட லைஃப்ல என்னடா இருக்கு? ஆமா மச்சான், நீ சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். உண்மையாலுமே நம்ம லக்கி பாய் தான்டா. டேய் மச்சான் வந்துட்டான்டா. டேய் மச்சான் சீக்கிரம் அம்மா. ஏ மச்சான் சீக்கிரம் ஏறுறா, ஏன்னா பாத்துட்டு போறான். ஏறுறா. கிளம்பு கிளம்பு. தம்பி, நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணியா? ஆமாம் சார். சார் இப்போ நான் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். இன்னும் ½ அன் ஹவரில் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துறேன் சார். ஓகே சார். சார் யோ இங்கே வாயா. யார் தகவல் கொடுத்தது? சார் இங்கே ஒரு பாடி எடுக்கணும், எனக்கு போன் வந்துச்சு சார். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆம்புலன்ஸ் சொல்லியாச்சா? சொல்லியாச்சு சார். வந்துட்டு இருக்கு சார். பாடியை பற்றி ஏதாவது துப்பு கிடைச்சிருக்கு சார். அநேகமாக இது காலையிலேருந்து நடந்திருக்கணும். Not one.
பெருசே இங்க வா. என்ன தம்பி? என்ன சமாதி மாதிரி இருக்கு? தம்பி எனக்கு ரொம்ப குறும்பு தான் தம்பி. போன வாரம் நீங்க தானே பணத்தை இங்க புதைக்க சொன்னீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்க. யோ அறிவு இருக்கையா? எவனாவது வீட்டுக்குள்ள பணத்தை புதைப்பானா? தம்பி பணத்தை நம்ம வீட்டுல புதைக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு. நான் வேணும்னா வேற குழி தோண்டி புதைச்சிருவா. யோ அதெல்லாம் வேணாம். அது சமாதின்னு தெரியாத அளவுக்கு தரையோட தரையா ஆக்கிடு. சரியா? சரி தம்பி. ஆமா கன்னி வலையில காட்டு பண்ணி சிக்கிக்கிச்சான். வேட்டைக்காரன் பார்த்தா விட்டு வைக்க மாட்டான். வா மாமா. என்ன பாடுபடுத்துற நீ? கொஞ்சமாவது அடங்குறியா? போங்கம்மா. குடு. சும்மா சும்மா இதே பார்த்துட்டு இருக்க. ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்கிறியா? இங்க வா. என்னம்மா மாசம் வந்து 10ஆம் தேதி ஆச்சு, இன்னும் வாடகை வரல. ஏமா உங்க வீட்டுக்காரனுக்கு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். வாடகை கொடுக்குற ஐடியா இருக்குதா இல்லையா உங்களுக்கு? ஐயா அவரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. ஓனர் வேற ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டாரு. வருமானமே இல்லைங்கய்யா. கண்டிப்பா 2 நாள்ல கொடுத்துறேங்க ஐயா. என்னதான் இருந்தாலும் உன் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ உனக்காக தான் பார்க்குறேன். இல்லைன்னா அவனை என்னைக்கே வரட்டி விட்டுருப்பேன். புரியுதா? சரிம்மா இன்னும் 2 நாளில் வாடகை வந்துடணும். சரிங்க ஐயா. வாடி. வர வர போலீஸ்னாலே பப்ளிக்கு நம்பிக்கையே இல்ல. இதுவரைக்கும் 50ல இருந்து 75 பேர் வரை கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுல 10ல இருந்து 15 பேர் ஆக்சிடென்ட்டா காட்டப்பட்டிருக்காங்க. நடந்த சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் பொய்ன்னு தெரியுது. இது ஒருத்த மட்டும் செய்ய வாய்ப்பே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கலாம். இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு. கொலைகாரன் யாருன்னு ஒரு துரும்பு கூட கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எப்படி பப்ளிக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும்? மிஸ்டர் சேகர், உங்க ஏரியாவில் தான் அதிகமாக கொலை நடந்திருக்கு. உங்க தரப்புல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல. மேலதிகாரிங்க எங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைக்கிறாங்க. நாங்க என்ன பதில் சொல்றது? அது மட்டும் இல்லாம அரசியல்வாதிங்க மேடை போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீடியா வேற. இதுல நாங்க யாருக்கு பதில் சொல்றது? சார் நாங்களும் கண்ணில் விளக்கணை ஊத்தி தேடிக்கிட்டு தான் இருக்கோம். குற்றவாளியில குற்றவாளியை புதுசா பிளான் பண்றாங்க சார். நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இருக்கிற போர்ஸ் வச்சுக்கிட்டு சார் சந்தேகத்தின் பேர்ல ஒருத்தர் கூட கைது பண்ணல சார். சார் அப்படி எல்லாரும் சந்தேகப்பட முடியாது சார். புரிஞ்சுக்குங்க. சந்தேகப்படுறதுதான் சார் போலீஸோட வேலை. ஷட் அப் யுவர் மவுத். என்ன பேசுறீங்க சார்? இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வீட்டில் மனைவி குழந்தைகளை பார்த்து பல மாசம் ஆகுது சார். அப்படி இருந்தோம் குற்றவாளிகளை பிடிக்க எவ்வளவு கஷ்டப்படும் எங்களுக்கு தான் சார் தெரியும். சேகர், குற்றவாளிகளை பிடிக்க உங்களுக்கு கால அவகாசமும் தனிப்படையும் தேவையா? சார் இந்த குற்றங்களை செஞ்சது ஒரு ஆள் இல்ல சார். இதுல பல பேர் அடங்கியிருக்காங்க. அதனால எங்களுக்கு கால அவகாசம் மட்டும் இல்ல சார், இன்னும் அதிகமா ஃபோர்ஸ் தேவைப்படும் சார். அப்பதான் சார் இப்படிப்பட்ட சமூக விரோதிகளை நம்ம வேட்டையாட முடியும் சார். விவசாயிகள் எப்படி பயிர்களை களை எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நாமளும் குற்றவாளிகளை களை எடுக்கணும் சார். அப்பதான் பொதுமக்கள் நிம்மதியா இருப்பாங்க சார். ஸ்டெப் எடுப்போம். தேங்க்யூ சார். டேய் டேய் மச்சான், என்னடா எல்லாம் மலைச்சு போய் நிக்கிறீங்க? டேய் என்னடா சர்ப்ரைஸ்? இது என்னடா சர்ப்ரைஸ்? இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு பாரு. மை வைஃப் ரூபா, கம் ஆன்.
கார்ல இருக்கு எடுத்துக்கிட்டு உள்ள வாங்க. சரி மச்சி. ஏய் கிளம்பு. இதுவாடா மார்ஷல் வைஃப்? ஆமாடா ஆமாடா. ஹாய் ஹாய் வீரபாண்டி ஒயிட் நானே முருகேஷ். டேய் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா. டேய் மச்சான் எப்படிடா பாத்துக்க முடியும்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். பாத்தீங்களா? பார்க்க தானே வந்திருக்கோம். பார்க்கறேன். என்ன இப்படி இருக்கு? வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிக்க காசு வாங்கினாங்க, ஒண்ணுமே பண்ணலையே. மார்ஷல் ஏத்த வைஃப். ஆமா டேய் மச்சான். சொன்னா கேளுங்கடா. நம்புங்கடா, சீரியஸா சொல்றேன். இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அட பத்தி தெரியாதா? நம்ம கமலா வா. இவங்க வேற வேலையே இல்ல. சொன்னா நம்ப மாட்டீங்க. பட்டாதான்டா புரியும். வந்துடுறேன். ஈவினிங் 5 மணிக்கா வந்துடுறேன்டா. ஓகே ஈவினிங் கண்டிப்பா வந்துடுறேன்டா. ஓகே பாய்டா. ஹாய்டா. உட்காருங்கடா. ஏமாம் சார் வந்து அமைதியா உட்காந்துட்டா. கீழே உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டேய் மச்சான் ஏசிலே வாழ்ந்தவன். அது இல்லாம இந்த ஊர் வர குளு குளுன்னு இருக்கும். என்னதான் ஏசில வாழ்ந்தாலும் ஃபாரின் மாதிரி இருக்குமா? ஆமா. டேய் போன்ல என்கிட்ட என்னடா சொன்ன நீ? என்ன மச்சி? வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணணும், 50,000 ரூபாய் ஆகும்னு சொன்னேன். 75,000 ரூபாய் அனுப்பி விட்டேன். ஆனா அட்லீஸ்ட் வீட்டோட தரையாவது வாஷ் பண்ணிருக்கியா? இல்ல மச்சி, நீ வருவேன்னு தெரியும், ஆனா எப்ப வரேன்னு தெரியாதுல்ல. அதான் வரும்போது சூப்பரா பண்ணிடலாமேன்னு. டே முருகேசா, ஏன் போய் சொல்ற? மச்சான் சாரி, உண்மையை ஓட்டுறது மறைச்சிட்டேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு திடீர்னு நெஞ்சொலின்னு அவன் ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. என்ன பண்றது தெரியல. அதான் உன்கிட்ட கேட்காமைய இந்த பணத்தை எடுத்து ஆஸ்பத்திரி செலவுக்கு கொடுத்துட்டேன்டா. ஐயோ அப்படியா? சரி பரவாயில்ல விட்றா. நாளைக்கு ஆளுகளை வர சொல்லி வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணிடு. எடுத்துக்கங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. எடுத்துக்கங்க. தேங்க்யூ. இவர்கிட்ட உதவின்னு யார் வந்தாலும் உடனே செஞ்சிடுவாரு. சூப்பர்டா. உதவி செய்யறதுல அவருக்கு நிகர் அவரேதான். என்ன வீரபாண்டி? பொம்பளை கத்துற சவுண்ட் கிடைச்சிட்டா. நானும் பயந்து போய் எல்லாத்தையும் போய் தேடினேன். கொலுசத்தை மட்டும் கேக்குது மச்சான். ஆனா யாரையும் காணோம். எனக்கு நான் பயமா இருக்குடா. யாரு என்னன்னு தெரியலடா. வேற யாரும் இல்லடா, அவளே தான். டேய் அதெல்லாம் இல்ல, நீ வேற. அவளை போய் பேய் பிசாசுக்கிட்டு மார்சலே அந்த பொண்ணு ஃபாரின்ல இருந்து கூட்டு வந்திருக்கான். மச்சான்
என்னடா இப்படி வர்றப்ப கதவை தட்டிட்டு வர மாட்டீங்களா? அப்படி என்னடா அவசரம்? இல்ல அங்க பார்த்து என்னடா முடிக்கிறீங்க? சொல்லுங்கடா. டேய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. நாங்க வெளியே வெயிட் பண்றோம், சீக்கிரமா வா. சரி போங்க, வர்றேன். வீரபாண்டிக்கு தான் லைவ் ஷோ பாக்குறதுன்னா அல்வா சாப்பிடுற மாதிரி ஆச்சே. கன்ஃபியூஷனா இருக்கேன். இந்த பொண்ணு தான் நாங்க பார்த்தோம், இங்க எப்படி வந்தா? பகல்ல எங்கங்க பேய் வரும்? எங்க அம்மா சொல்லிருக்காங்க பகல்ல பேய் வரும்னு. கிளம்பி போ. போங்க. டேய் நான் பாட்டு காலேஜ் போயிட்டு இருந்தேன், ஃபிகருங்களை கரெக்ட் பண்ணி சுத்திக்கிட்டு இருந்தேன். என்னை கூட்டு வந்து இப்படி பேய்கிட்ட மாட்டி விட்டியாடா. போடா. பின்ன நான் மட்டும் என்னவா செட்டுக்கு போனமா செட்டப்புகளை மெயின்டைன் பண்ணமான்னு இருந்தேன். இப்படி பேயை பார்த்து ஓட விட்டீங்களடா. சரி விடுறா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. உடனே இங்க இருந்து கிளம்பிடலாம்டா. டேய் நம்ம கிளம்பிட்டா பிரச்சனை நமக்கு தான் வரும். நம்மளுக்கு என்னடா பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் மார்ஷலுக்கு தானடா. டேய் இந்த மட சாம்ராணி தோட்டக்காரன் தான் ரூபா பணத்தை வீட்டுக்குள்ள போச்சு வச்சிருக்கானே. நம்ம போன பிறகு மார்ஸ் தோண்டி பார்த்துட்டா பிரச்சனை ஆயிருடா. அதுக்கு கடைசி வரைக்கும் இங்கே உட்காந்து செத்துலான்றியா? என்ன பண்றது? எதுக்கு சாவணும்? வேணா அங்க இருக்கிற பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல போச்சிடலாம். பாரு, இல்லன்னா எரிச்சு சாம்பல் ஆக்கிறேன் தம்பி. ஐயோ சுமாரியா, ஏற்கனவே பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு, நீ வேற. எங்க வேலையை நாங்க பார்த்து விடுறோம், கிளம்பு முதல்ல. சரி தம்பி, உங்க பிரச்சனை எனக்கு எதுக்கு? மார்ஷல் தம்பி மைனா கேட்டிருக்காரு, மாடகுளத்துல மச்சான் வலை விரிச்சு பிடிச்சிட்டு இருக்கான், போய் வாங்கிட்டு வரேன். பெருசு காட்டு பண்ணி இருந்தா பிடிச்சிட்டு வாயா. உடம்பெல்லாம் விட்டு போய் கிடக்கு, ஒண்ணு சேர்க்கணும். பாக்குறேன் தம்பி. வாங்கய்யா உட்காருங்க. என்ன வேட்டை? வேட்டைக்கு போகாம விர வெட்டிட்டு உட்காந்துருக்க? எங்கய்யா முன்ன மாதிரி வேட்டைக்கு போக முடியலையா? போலீஸ் தொல்லை மட்டும் இல்லாம மக்கள் தொல்லையும் அதிகமா இருக்கியா. மக்களும் சைவத்துக்கு மாறிட்டாங்க, எலிய பிடிச்சாலும் புளிய பிடிச்சுங்கிறாங்க. எதுக்கே வம்பு? எப்படி பேசுறான் பாரு. மைனா சுட்ட மான சுட்டன்னு சொல்றாங்க, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. என்ன எப்படி சொல்லிவிட்ட? ஆடுற காலும் பாடுற வாயும் சும்மாவா இருக்க முடியும்? தின்னு தின்னு ருசி கண்ட நாக்குக்கு பசிச்சுதுன்னா பச்சை தண்ணியா குடிக்க முடியும்? ஏதாவது பார்த்து பண்ணி வந்துட்டீங்க, உங்களுக்காக பண்றேயா. இந்தா என்னையா 100 ரூபா தான் கொடுக்குறீங்க? போதும் போயா. மேல கொஞ்சம் கொடுங்க ஐயா. என்னையா? 110 ரூபா கொடுங்க ஐயா. போய் பிடிச்சிட்டு வா பாப்போம். சரி இங்கே இருங்கய்யா, எதுவும் கிடைச்சா கொண்டு வரேன். வரங்க ஐயா. பத்தியா மாமா, 10 ரூபா கம்மியா கொடுத்தா என்னமா பேசுறான் பாரு. விட்றா, பிடிச்சிட்டு வரட்டும் பேசிக்கலாம். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதே. மாப்பிள்ளை அடிக்கடி போன் பண்ணுவான், போனையே காணுமே. என்னாச்சு நம்ம மாப்பிள்ளைக்கு? சரி ஏதோ பிஸியா இருப்பான். சொல்லி வாய்மூட மாப்பிள்ளை போன் பண்ணிட்டான். எனக்கு தெரியுமே மாப்பிள்ளை போன் பண்ணாம இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியுமே. ஹலோ மாப்பிள்ளை, நான் தான் மாமா பேசுறேன். ஏயா இது மாப்பிள்ளை நம்பராச்சு, இது எப்படி உங்க கைக்கு வந்தது? சென்னையில இருக்கியா? ஏய் மாப்பிள்ளை பாருல மலேசியால இருக்காரு. வந்தா நேரம் என் வீட்டுக்கெல்லாம் வரணும். எங்க இருக்கான்? என்னது வீடு வாங்கிட்டான், கல்யாணம் முடிச்சுட்டானா? பொண்ணு யாரு? வெள்ளக்காரியா? விட மாட்டேன். ஏய் வெள்ளக்காரியா அவன் கல்யாணம் முடிச்சுட்டானா? இப்ப அங்கேயே வந்து அவ கழுத்த சிவா விட மாட்டேன். டேய் இத வர்றேன்டா, வெள்ளக்காரிக்கு இந்த வர்றேன்டா. சொல்லுங்க சார். நான்வெஜ் ஏதாவது இருக்குதா? இருக்கு சார்.
என்ன இருக்குது? காடை இருக்கு, கவுதாரி இருக்கு, சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு சார். எல்லாத்தையும் கொண்டு வா. சரிங்க சார், காசு கொடுங்க சார். டேய் தருவாங்க போடா. ஐயோ காடை இவங்கிட்ட மாட்டிட்டுனா ஏரியா புதுசு போல தல. காளியம்மா கோயிலுக்கு கஞ்சி ஊத்துறன்னு சொல்லி அதுவும் குடிச்சாச்சு. மாதா கோயிலுக்கு மணி வாங்குறேன்னு சொல்லி உண்டியலும் குளிக்காச்சு. இப்போ என்ன செய்யலாம் தல? ஏய் குருவியா, சைனாவுல புயல் வந்துருச்சுன்னு சொல்லி உண்டியல குளுக்குவா. சரியா சொன்னடா. போன மாசமா அதை சொல்லி தானே உண்டியல கொடுக்கணும், திருப்பி அதையே சொல்றீங்க? அப்ப பங்காள தேசத்துல பாலை ஒழிஞ்சிச்சுன்னு உண்டியல குளுக்குவோம்டா. இதுல என்ன இருக்கு? டேய் விடுங்கடா. உள்ளூர் கோயில் இருந்து உலக கோயில் அத்தனை கோயில்களும் நம்ம கையில தான்டா இருக்கு. இதை புரிஞ்சுக்கங்கடா. இன்னைக்கு காமாட்சிக்கு கஞ்சி ஊத்துறோம், நாளைக்கு கல்கத்தா காளிக்கு கஞ்சி ஊத்துறோம். ஆமா தல. எவனாவது கஞ்சி ஊத்த காசு தரலன்னா அவனுக்கு பாலை ஊத்துறோம். ஊத்துறோம் தல. என்ன அப்ளை பண்ற? சீக்கிரம் கூடுறா. இப்ப அடி மாமா. ஊர்ல இருக்கிற புறம்போக்கு இடத்தையெல்லாம் பிளாட் போட்டு வித்தாச்சு. டபுள் டாக்குமெண்ட் இருக்கிற இடத்தையும் வித்தாச்சு. வேற என்ன இடம் தான் இருக்கு இப்போ? ரூபாவை பேய்ன்னு சொன்னா மார்சல் ஒத்துக்க மாட்டான். டேய் மார்சல் பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனை அந்த பொண்ணு தான். மார்சல்ட்ட இருந்து அந்த பொண்ணை பிரிச்சுட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு போகுது. அவன் சொல்ற மாதிரி செய்யலாம். ஆமாடா. சார் பில்லு. என்ன தம்பி இங்க இருக்கீங்க? உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. பெருசு உக்கார். எல்லாம் ஃபுல் சரக்கு போல இருக்கு. டேய் பெருசுக்கு ஒரு ஆஃப்டா. இந்தா சாப்பிடு. எப்போ மார்சல் பங்களாவுக்கு வந்தானோ அப்பவே பேய் பங்களா மாறி போச்சு. டேய் நிறுத்துடா. எங்க சந்தோஷம் எல்லாம் போச்சு. அன்னைக்கு செத்து போச்சு இல்ல ஒரு பொண்ணு, அவ மாதிரியே இருக்கா ரூபா. என்ன சொல்றீங்க? எதுக்கு உங்களுக்கு டவுட்டு? தம்பி எனக்கு தெரிஞ்ச சாமியார் இருக்காரு, அவர் உங்க டவுட்டை கிளியர் பண்ணிடுவார். சாமியார்லாம் வேண்டாம், மார்சல் ஒத்துக்கிட. ஏன் சாமியார்னு சொல்லணும், மகான்னு சொல்லுவான். பெருசு நாளைக்கு நீ கூட்டு வர்றதுக்காக இந்த இத அடி. எனக்கு சரக்குலாம் வேணாம், இது போதும். அடி அடி. பெருசு பொண்ணுகிட்டையும் சரி பேய்கிட்டையும் சரி சரக்கு அடிச்சா தான் பேச முடியும். அதனாலதான் அடிக்கிறேன். மார்ஸ்ல மாமா பார்த்துப்பா, எனக்கு இது போகுது. அண்ணாத்தா வணக்கம். அண்ணாத்தா வணக்கம் சின்னையா. என்ன அண்ணாத்தா எப்படி இருக்க? வர சொன்னீங்களா? ஒன்னும் இல்ல சின்னையா, புதையல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. புதையலா? என்ன புதையலுக்கு அது என்ன குழப்பறாரு? என்னன்னு தங்கமா வைரமா? எருமப்பட்டி கிராமம் இருக்கா? ஆமா. அங்க 15 ஏக்கர்ல ஒரு பங்களா. அது எங்க இருக்கு? ஆமா இருக்கு. அத ஒரு ஃபாரின்காரன் விலைக்கு வாங்கியிருக்கான். சரி. வந்த இடத்துல அவன் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருச்சு. ஐயோ. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம சீனை போடுறோம். என்ன சீனு? இங்க நிறைய பேய் இருக்கு, நீங்க இங்க இருந்தா ஒவ்வொரு ஆளா செத்து போயிடுவீங்கன்னு சொல்லி ஒரு சீனை போடுவோம். இது என்ன புதுசா இருக்கு? அப்படி ஒரு பிட்ட போட்டா வந்த வழியே துண்டக்கான துணிய காணன்னு ஃபாரின் ஓடி போயிடுவான். சரி. அப்புறம் என்னத்த? அப்புறம் அந்த வீட்டை நம்ம ஆட்டையை போட்டுருவோம். எப்படி என்னத்த? நீயும் டீயை எவ்வளவு நாளைக்கு தான் ஆத்திட்டு இருப்ப. அதனால நீ சாமியார் வேஷம் போட்டு அந்த பேய ஓட்டுற. என்னத்த டீ ஆத்த சொன்னா ஆத்துவான், பால் ஆத்த சொன்னா ஆத்துவான், பேய ஓட சொல்றீங்களா? எனக்கு இருக்கு பயப்புல. இந்த கையில கொஞ்சம் வேப்பலையும் இந்த கையில கொஞ்சம் விபூதியும் 4 சாமி பேரையும் வாயில சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பேய் ஓட போகுது. கேட்க நல்லா தான் இருக்கு அண்ணாத்த, அந்த பிரச்சனை எதுவும் வந்துடாது இல்ல? யோ போயா, எல்லாத்தையும் அண்ணன் பார்த்து பாரு. பயப்படாத, அண்ணன் இருக்கல்ல. தைரியமா போடா. சரி அண்ணாத்த. நீ நாளையில இருந்து லட்சாதிபதிடா, நான் தான்டா தொழிலதிபர். சரி வர அண்ணாத்த. என்ன பண்ணலாம்? டேய் வண்டி எடுறா. சரிண்ணே. யோ பெருசு, வீட்ல பேய்த்தல் அதிகமாயி போச்சியா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு போகும்போது எதுவுமே தெரியல, இப்ப பர்மனண்டா மார்சல் வரான். அப்புறம் பெருசு என்ன தம்பி சொல்றீங்க? ஆமா பெருசு, எலிய பிடிக்க போய் புலிய பிடிச்ச கதை ஆயிப்போச்சு.
அண்ணாத்த ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல. டேய் நீ இப்ப சாமியாரு உளறி கிளறி ஏதாவது மாட்டிக்க போற புரியுதா? பயப்படாம போ. சரி அண்ணாத்த. இந்தா கனியை கொடுங்க. இவனை நம்பி போறோம், என்ன நடக்க போதோ. ஓம் பிரியானந்தா நமக, ஓம் சுபானந்தா நமக, ஓம் அன்சிகா நமக, ஓம் ஜோதிகா நமக, ஓம் நமோ நமக. யோ யார் நீ? யாரு? சுவாமி அமருங்கள் சுவாமி. சுவாமி ஹரித்துவார்லேருந்து ஸ்ட்ரைட்டா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரு எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா? அவர் பார்வைப்படவும் பாதம் படவும் நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணிக்கணும்டா. ரொம்ப புழுவுறானே. 6ல இருந்து 60 வரை நானே கடவுள். இந்த வீட்டில் ஒரு கெட்ட ஆவி பூந்திருக்குயா. டேய் நான் வெளியே கிளம்புறேன், ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவேன். ரூபாக்கு என்னாச்சுன்னு தெரியல, டென்ஷனா படுத்துருக்கா. எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிட்டா, அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வைங்க. நான் கிளம்புறேன். பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன், எடுத்துட்டு கிளம்புறேன். பாய். பாய்டா. ரூபா ரூபா எழுந்துரு எழுந்துரு. என்னன்னு சொல்லுங்க. ஐயோ அந்த 3 லூசுகளும் சேர்ந்து சாமியாரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. பேயோட்ட எப்படியாவது எழுந்து சமாளி. சாமியார் அப்புறமா வர சொல்லுங்க. ஐயோ காரியமே கட்டுற. எழுந்துரு டக்குன்னு எழுந்துரு எழுந்துரு. மேக்கப் பண்ணிக்கோ. வா வா வா. ஐயோ வேகமா வேகமா சீக்கிரமா சீக்கிரமா வா சீக்கிரமா வா. நம்ம சாமியாரோட சிஷ்யனா இருக்கணும். நானே கடவுள், என்ன மீறி எது நடந்து விடாது. தைரியமா உள்ள பங்க பெருசா கிடைக்கும், அதில் உங்களுக்கும் பங்கு தருகிறேன். ஓம் பிரியானந்தா நமக, ஓம் நமக. வாங்க. எதுக்குங்க? கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம் வாங்க. சரி போயிட்டு வந்துடுறேன் தம்பி. சிம்ரன் நமக. சாமி இதான் கரெக்டான டைம். மார்ஷல் வெளியே போயிட்டான். இந்த கனியை உருட்டி விட்டால் பேயும் வெளியே போய்விடும். புரிகிறதா? ஓம் பிரியானந்தா நமக, ஓம் சுபானந்தா நமக, ஓம் பிரியானந்தா நமக. யாரையும் காணோம், எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையா. எங்க போனாலும் விடுதல, கோழி அமுக்குற மாதிரி அமைக்கணும். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? அடியாத்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உன்னை பார்த்து பேசதான் காத்துக்கிட்டு இருந்த. பேசலாமே, பேசுறது மட்டுமா? அனைத்து இருக்கு. ஓம் ஸ்ரீதேவி மகாதேவி மந்திரதேவி. ஓம் கிரீம் ஐஸ்கிரீம். காளி சாமுண்டி. சொல்லு தாயே சொல்லு. ஏண்டா எடுபட்ட பண்ணி பயலே, அமாவாசையில பிறந்த அண்டங்காவே, பெரிய பிராடர் சொல்லாம வர நான் என்ன மொல்ல மாறியா? வீரபாண்டி கட்டபொம்மன்டா. கெட்டப்ப மாறுது. வேற இருக்க வந்த புலித்தேவன்டா, உன் கழுத்த இருக்க வந்த கரிகாலன்டா. மொத்தத்துல நான் ஒரு சின்ன பொம்மைடா. இது உண்மையான பேதானோ? சரி சரி பாப்போம். மந்திரகாளி ருத்ரகாளி. ஆத்தா பொம்மாயி, இந்த பச்சை பிள்ளை விட்டு போறது உனக்கு என்ன தாயே வேணும்? உசுறு வேணும், குடுப்பியா? அடியாத்தா மகமாயி, இந்த பிரியானந்த சாமி கிட்டே உன் வேலையை காமிக்கிறியா? இனிமேல் என்னால பொறுக்க முடியாது. இப்பே உன்னை விரட்டுறேன் பாரு. என்னையா சின்னையா போன என்ன ஆளை காணோம்? ஓடி வரானே அண்ணாத்த. அவன் ஓடி வர ஸ்டைல பார்த்தா செம்மையா அடி வாங்கிருப்பான் போல இருக்கு. அண்ணாத்தா அடிச்ச அடியில ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அண்ணாத்தா. அந்த பாரிங்கான ஒய்ப்புக்கு சாதாரண பேய் இல்ல அண்ணாத்தா, ரத்தம் இருப்பிடுது காட்டேன் அண்ணாத்தா. ஒவ்வொரு அடியும் புல்லட் ட்ரெயின் மாதிரி பாயுது அண்ணாத்தா. அது மட்டும் இல்ல அண்ணாத்தா, அவ கூட 4 டம்மி பீஸ் இருக்கிறாங்க அண்ணாத்தா. அந்த பொம்பளை சமாளிச்சா வீடு நமக்கு தாங்கிற. ஐயோ அது சாதாரண பொம்பளை இல்ல அண்ணாத்தா, ஒரு பொம்பளைக்கு 100 பொம்பளை சமானத்தா. சரி பாத்துக்கலாம் விடு, வேஷத்தை கலை வேட்டைக்கு போகலாம். இவனே பஞ்சரான மாதிரி வந்து நிக்கிறான், எங்க நமக்கு வீடு கிடைக்க போகுது? ஏய் சொட்ட வாய மூடுறா, தொண தொணன்னு பேசிக்கிட்டு.
ஏய் இன்னைக்கு நானும் அவளான்னு பாத்துறேன். டேய் எங்கடா என் மாப்பிள்ள? யாருடா அவன்? இன்னைக்கு அவளை நான் வெட்டா விட மாட்டேன்டா. இந்த வெள்ளக்காரி கலந்த சீவா விட மாட்டேன். டேய் இந்த வர்றேன்டா. எங்கடா மாப்பிள்ள? எங்கடா அவன்? சொல்லுங்கடா. இல்ல உங்க கலந்த ஜீவன். ஏய் மரியாதை சொல்லிருங்க. அவன் எங்க? மாப்பிள்ள பாலினு போனானா இந்தியாவுக்கு வந்தோடனே நேர ஏன் வீட்டுக்கு வராம இங்க இருக்குடா வந்தா. அவனை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன் தெரியுமாடா உங்களுக்கு? நான் கல்யாணம் கூட பண்ணாம அவனை தூக்கி தோல்ல போட்டு வளர்த்தேன்டா. அவன் இன்னைக்கு ஒரு வெள்ளைக்காரியை கட்டிட்டு இங்க வந்திருக்கான். நான் விட மாட்டேன். அந்த வெள்ளைக்காரி தலையை சீவாம விட மாட்டேன். கூப்பிடுறாவல. டேய் கூப்பிடுறா. இந்த பாரு என் மாப்பிள்ளை நல்லவன், பாடல நல்லா இருக்கான். அவ பேரை கிடக்க வந்திருக்கான் அந்த சிரிக்கி. தலையை விட மாட்டேன். டேய் கூப்பிடுறாவல. இன்னைக்கு நானா இல்லாத பாத்துறேன். கூப்பிடுறீங்களா இல்லையா? டேய் வெள்ளைக்காரி மேலதான் இருக்கா. மேல இருக்கா. இன்னைக்கு அவன் தலையை சீவா விட மாட்டேன். ஏய் மரியாதை. யாரா இவன்? எங்க இருந்து பிடிச்ச இந்த லூச? இவன் போற வேகத்தை பார்த்தா ஒரு தலை உருளுமா 2 தலை உருளுமானே தெரியல. இவர் வந்து மார்சலோட மாமா. நேத்து மார்சல் செல்லுக்கு இவர் போன் பண்ணாரு. எடுத்து பார்த்தா இந்த ஆளோட போட்டோ இருந்தது. சரி யாரா இருக்குன்னு போன் எடுத்தா மார்சல் நினைச்சு உருகிட்டாரு. மார்சல் இல்ல அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவனோட புது பொண்டாட்டி பத்தி சொன்னேன். அவ்வளவுதான் மனுஷன் பொங்கி எழுந்துட்டான். நான் இன்னைக்கு காலையில மார்சல்கிட்ட போயிட்டு ஆட்டோ வெப்சில இருக்குடா கொஞ்சம் வண்டி குடுறா மாப்பிள்ளன்னு சாவியை வாங்கிட்டு அங்க போனேன்டா. அங்க இருந்த ஆளை கூட்டு வந்துட்டேன். இனி நம்ம பிரச்சனை இல்ல. எல்லாத்தையும் அவன் பாத்துக்கிடுவான். மன்னிச்சிருங்க மாமா. பாரு நீ என்னதான் சொன்னாலும் அந்த வெள்ளைக்காரி தலை ஜீவமடா போக மாட்டேன். மாமா நான் சொல்றத கொஞ்சம். நான் ஒண்ணு கேக்குற மாதிரி இல்ல. அந்த வெள்ளைக்காரியை கூப்பிடு. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். எங்க அப்பாவை போலதான் நானும். நடந்தது என்னன்னா என்னது மாப்பிள்ளை மேல பாக்குறான். எந்திரிமா. மருந்து சாப்பிட்டு படுத்துக்குமா. பார்த்து எழுந்துரு. யாருன்னு இந்த பொண்ணு? நான் வேலை செய்யற பங்களாவில் தங்கி இருக்கிற பசங்க இந்த புள்ளைய நாசம் பண்ணிட்டானுங்கம்மா. நானும் மச்சானும் தான் இந்த பொண்ணை காப்பாத்தி கூப்பிட்டு வந்தோம். நல்ல வேலை ஒன்றும் ஆகலம்மா. இந்த பொண்ணு செத்துட்டு தான் அவனுங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுற வரைக்கும் இந்த புள்ளைய நிதாமா பாத்துக்கணும். இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குன்னு. நீ கவலைப்படாதன, நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு. அவனுங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். சரி விடுமா, நல்லதே நடக்கும். உன்னை நம்பிதான் இந்த பொண்ணை ஒப்படைக்கிறேன். இந்த பொண்ணுக்கு அவ காதலன் கிடைக்கணும். அதுக்கு நாம இப்ப என்ன பண்ணணுமோ அதை பத்தி யோசிப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா இருக்குன்னு. சொல்லுமா. அவனுங்களே இந்த பொண்ணை வச்சே பழி வாங்கணும்னு. அந்த பொண்ணோட லவ்வரை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு அந்த பொண்ணு பேயா நடிக்கணும். என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணு பேயா நடிக்கணும்னா சுடுகாட்டில் இருக்கிற எலும்பெல்லாம் எடுத்து கடகடன்னு கடிக்கணும். கள்ளிப்பால அப்படியே குடிக்கணும். உயிரோடு இருக்கிற கோழிய அப்படியே முழுங்கணும். அது மட்டும் இல்ல, கைத்துல மலமலன்னு மேலே ஏறணும், போன மாதிரி தொங்கணும், கலகலகலன்னு சிரிக்கணும். அது மட்டும் இல்ல, எரிஞ்ச சாம்பெல்லாம் அள்ளி உடம்பெல்லாம் அப்பிக்கணும். ஊரெல்லாம் போகணும். மக்கள்லாம் அப்படி பயந்து ஊர் ஓடிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கணும். நடந்து வரும்போது ஜல் ஜல் அப்படின்னு சத்தம் வரணும். அப்புறம் மல்லிகைப்பூ வாசம் இந்த ஊருக்குள்ள நல்லா வீசணும். அது மட்டும் இல்ல, எரியிற பணத்தை அப்படியே புடுங்கி கழுத்துல போட்டுக்கிட்டு தெருவா போகணும். பேய் வருதுன்னு எல்லாம் ஓடுவாங்க. நான் தேடுன சரியான ஆள் நீங்க தான். வாங்க போலாம். மாமா மாமா மாப்பிள்ள நீ இவ்வளவு நல்லவனா இருப்பது தெரியாம போச்சே மாப்பிள்ள. இதெல்லாம் தெரியாம கத்தி எடுத்துட்டு விட்டு வந்துட்டியா மாமா? என்னடா ஓவரா எமோஷனா இருக்கு? டேய் போட்டான்டா. ஐயா போட்டா. சொன்ன மாதிரி செஞ்சிட்டாடா மாப்ள. வெயிட் உள்ள இல்ல. அவசரப்பட்டு முடிவு எடுத்து மாமா. இவனுங்க வேற இருக்கானுங்க. நம்ம யாருன்னு தெரியக்கூடாது. உயிரோட இருக்கா? அப்பா 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 ஏன் பாடுறீங்க? ஏன் பாடுறீங்க? சொல்லிட்டேன். சாவலியா? ஆடா கீழ போய் பாத்தீங்களா? உனக்கு இருக்குடி ஒரு நாள்.
என் மாப்பிள்ள அருமையான மகளா பிடிச்சிட்டானே. நல்ல மனசு அவளுக்கு. அவசரப்பட்டு என் மகளை வெட்டிச்சாக்கி பார்த்தனே. ஐயோ, உண்மையிலே கொடுத்து வச்சவன்டா நீ, கொடுத்து வச்சவன். மகளே, நீ நல்லா இருக்கணுமா. சொந்த பொண்ணா இருந்தா கூட இப்படி அமையாதுமா. தம்பி, என்ன கொண்டு டிராப் பண்ணிட்டு வாங்க. தலைவலி தம்பி, தலைவலியா? தம்பி, என்ன கூட டிராப் பண்ணிட்டு வாங்க. எனக்கு வயித்துல வலி. வயிற்று வலியா? ஏன் தம்பி? தம்பி, என்ன கூட டிராப் பண்ணிட்டு வாங்க. இடுப்பு வலிக்குதியா? இடுப்பு தானே வலிக்குது. சரிங்க, கைதானே பிடிக்க போகுது. என்ன கூட டிராப் பண்ணிட்டு வாங்க. அப்பா, லூசாயா நீ? லூசா? இடுப்பு என்ன 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. மரியாதையா போயிடு சொல்லிட்டேன். என் மூளை சூடு பத்தி உனக்கு தெரியாது. ஒழுங்கா போயிடு. ஆளை மூஞ்சேன் பாரு. ஆளையாலும் உதைக்க வராடுல மாப்பிள்ள. எல்லாரும் உதைக்கிறாங்க மாப்பிள்ள. நான் எங்க எங்க இருந்து புடிச்சுட்டாங்க? பெரிய வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னா லூசா இருக்கான். டேய், பெருசு சொன்ன மாதிரி பணத்தை தோண்டி பார்ப்போம். உள்ள எதுவும் இல்லைன்னா வந்திருக்கிறது ரூபாவா இல்லைன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அப்படி உள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா வெளியே எடுத்துருவோம். எடுத்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம். என்னடா சொல்கிறேன்? டேய், இதெல்லாமா நம்புறீங்க? டேய், அவன் சொல்றதான் கரெக்ட். அப்பதான் நமக்கு எதுவும் பிரச்சனை வராது. தோட்டக்கார வீட்டில் மம்பட்டியும் கடப்பாறை எடுத்துட்டு வாங்க, தோண்டி பார்த்துடலாம். டேய், சொன்னதை செய், போங்க. டேய், இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. நமக்கு நாமே குழி தோண்டிக்கிறதுக்கு சமம் சொல்லிட்டேன். டேய் டேய், சொல்றேன், கிளம்புங்க. பெருசே, 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 எழுப்பாதியா? மாமா அப்பதான் ஏன் படுத்தாரு. கொஞ்சம் அர்ஜென்ட்டா மண்வெட்டியும் கடப்பாறையும் கொடுங்க. இந்த நேரத்துல இருக்கியா? அர்ஜென்டியா? கொஞ்சம் அர்ஜென்ட் கொடுங்க. வரேன். கொடியா? போதல் இருக்கான் பாரு. தம்பி, மார்ஷல் தம்பி, ஒரு நிமிஷம். மார்ஷல் தம்பி, இங்க வாங்க. என்னண்ணா? உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேரும் எங்க வீட்டுக்கு வந்து கடப்பாறை மண்வெட்டியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா செத்து போன பொண்ணோட பாடி எங்க இருக்கன்னு தோண்டி பார்க்கத்தான். அதை நீங்க தான் எப்படியாவது தடுக்கணும். இதை சொல்லதான் நான் இங்க வந்தேன். சரி, நீங்க போங்க, நான் பார்த்து. சரி தம்பி. டேய் மச்சான், தோண்டலாமா? தோன்றா. சரி. ஏய், நீங்க தோண்டு. டேய், என்கிட்ட கொடு. அங்க யாராவது வராங்களா பார்த்துக்கோ. பார்த்து மாப்பிள. என்ன பண்றீங்க? இப்ப போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம்.
தோண்டுங்க. நீங்க எவ்வளவு தோண்டினாலும் உள்ளேயும் நான் தான் இருப்பேன், வெளியவும் நான் தான் இருப்பேன். பயந்துட்டாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சூப்பர். மச்சான் நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரைக் கொல்லும். Drinking is injurious to health. மது பழக்கம் உயிருக்கு கேடு. ரூபா, அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. நம்ம நாடகத்தை இதோட நிறுத்திப்போம். நீ போய் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. போய் சொல்லு ரூபா. அந்த பசங்களை பார்த்தா பாவமா இருக்கு. அவங்க பாவம்னா நான் என்ன பாவியா? அவனுங்க செஞ்ச தப்புக்கு நீ பரிகாரம் தேடுறியா? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். தாலி அறுத்தவன் உயிரை எடுத்தே தீருவேன். வேணும், எனக்கு வேணும். அந்த 3 பேரோட உயிர் எனக்கு கண்டிப்பா வேணும். அவனுங்க உடல் இந்த பூமிக்கு உரமாகணும். காமெடி பண்ணாத. ஒல்லுக்கு அளவே இல்லாம போச்சு. சரி சரி, நானே போய் அவங்கள கூட்டிட்டு வர்றேன். நீ இங்கேயே இரு.
டேய் உக்காரு. சரக்கு இருக்கா? போய் எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வா. தம்மு இருக்கா? வேணாம் ரூபா, சொன்னா கேளு. குடுறா. வேணாம் ரூபா. எடு. என்னடா என்ன பண்ற? பத்தாவாய். போடா வெளியே. போடா போடா. இந்த காட்டுல பெரிய கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும்னு சொன்னேன், ஒன்னும் கட்டல. எப்பதான் கட்ட போறீங்க? பிளான் பண்றேன், கூடிய சீக்கிரத்துல கட்டிட்டு உண்டா. நம்ம கட்டுறோம் தல. ஏய் ஆடாம வாடா. ஏய் நல்ல யாரா அவன்? கொஞ்சம் கூட மதிக்காம உட்கார்ந்து யாரு முன்னாடி நக்கல உட்காந்துக்கிற? இறங்கடா கீழே. இறங்குடா. என்னடா வேணும் இப்போ உங்களுக்கு? காமாச்சி கஞ்சி ஊத்துறான், துட்டு வேணும். துட்டு இல்லைண்ணா. கஞ்சி ஊத்த துட்டு தரலன்னா காமாச்சி உன் கண்ணை கூத்தும். இப்போ என்னண்ணா உங்களுக்கு துட்டு தானே வேணும்? அங்கே வெளிநாட்டுல இருந்து பங்களாக்கு ஆள் வந்திருக்காங்க, அங்கே போட்டிங்கன்னா நிறைய துட்டு கிடைக்கும். தல வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான்னு சொல்றான், அங்க அல்கா போய் பல்கா வாங்கிட்டு வந்துடலாம். கரெக்ட், போலாம். தல ஏதோ காமாட்சிக்கு கூழ் ஊற்றணுன்றீங்க, இந்த அங்கே வீடு சார்பா 10 ரூபா. ஏய் 10 ரூபா படம். தலைவருக்கு அது பிச்சை காசு, எங்களுக்கு சைடிஷுக்கு. உங்கடா போங்க, பசமா மாட்ட போறீங்க. பெருசு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு தண்டனையா தினம் செத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா அந்த பணம் தான். அந்த பணத்தை மட்டும் அப்புறப்படுத்திட்டீங்கன்னா நாங்கள் நிம்மதியாயிருவோம். தம்பி, பணத்தை தோன்றது இப்போ ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. மார்ஷல் வெளிநாட்டுக்கு போனா மட்டும்தான் அதை பத்தி யோசிக்க முடியும். புரிஞ்சுக்க தம்பி. சரி, வேற ஏதாவது வழி தான் சொல்லு பெருசு. ஏங்க இப்ப ஃபீல் பண்ணி என்னங்க பண்றது? எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாண்டு இருப்பீங்க, ஒன்னா ரெண்டா? யோ தேவையில்லாம பேசாத. பாத்தியா வேற பண்டி, இதான் தோட்டக்காரன்ல ஐடியா கட்டா இப்படிதான். யார் உங்களை கேட்க சொன்னது? மாமா இவங்க சவகாசம் வேணான்னு சொன்ன கேட்டீங்களா மாமா? சிவன் சொத்து குலநாசம் வாங்க, சக்தி வாசம் சவமயம் வாங்க மாமா. ஐயா நீங்க வந்ததே நான் பார்க்கல. உட்காருங்க, காபி பரவாயில்லம்மா பரவாயில்லம்மா, தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, போய் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கய்யா, எடுத்துக்கங்க. இல்ல வேணாம். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல டீ ரொம்ப சூடா இருக்குது அதான். ஓ சூடு ஆகாதோ? எங்கடா என்னடா டேய் நான் சொன்னல இப்ப வந்துச்சுல. ஆமாடா பார்த்தல நீ மச்சான், இது குழந்தை அழுகிற சவுண்ட் கேக்குதுடா. அங்க கேக்குதுடா. ஆமாடா அங்கதான்டா கேக்குது. வாங்கடா பார்க்கலாம். டேய் குழந்தை சத்தம் கிணத்துல இருந்தாண்டா கேக்குது. ஆமாடா.
வாங்கடா வாங்க, தண்ணிக்குள்ள துரத்தி விளையாடலாம். உள்ள புடிங்கடா, விளையாடலாம். வாங்க. எங்கடா போயிட்டா? எங்கடா போச்சு? டேய் மச்சான், வாங்கடா பார்க்கலாம். நல்லா மாட்டா. என்ன பண்றது? என்னடா ஒண்ணுமே புரியலையே. ஏய், என்னடா மொட்டை மலை சத்தம் கேக்குது? ஆமா மச்சான். சரி போய் பார்க்கலாம். என்னடா இங்க மட்டும் மழை பெய்யுது? டேய் ஒன்றும் புரியலடா. என்னடா மச்சான், நம்ம லைஃப் இப்படி ஆயிப்போச்சு. தானா தலையை கொடுத்து தூக்குல தொங்கின கதை ஆயிப்போச்சுடா. குடிக்கிற சரக்கு தொண்டைக்குழியை விட்டு கீழே இறங்க மாட்டேன்டா. ஏய், ரூபா வரா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க எல்லாரும்? சொல்லுங்க. டைம் என்ன ஆகுது? இன்னும் சாப்பிட வராம இருக்கீங்க. உங்க கூட சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? வாங்க போய் சாப்பிடலாம். ஏங்க சொல்லுங்க. நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் வந்துருங்க. ஏங்க கூட்டிட்டு வாங்க சீக்கிரம். சாப்பாடா வேணாம் மச்சான், வேண்டாம். போடா ஓ போடா. என்னடா போயிட்டு ஏன் தள்ளி போற? நான் வரேன். எவனாவது வெளியில தப்பிச்சு போகணும்னு நினைச்சீங்க, கொன்னுடுவேன். போயிட்டா மச்சான். ஐயோ முடியலடா. அம்மா எங்கடா போச்சு? போயிட்டா. மாப்பிள்ள வேணாண்டா, என்ன போட்டு உருட்டி எடுத்துட்டாடா. என்னை விட்டு யாரும் போயிடாதுங்கடா. வேணாண்டா, வயசு வந்து என்னை விட்டு போயிடாதுங்கடா. ரூபாவுக்கு கன்ஃபார்மா பேய் பிடிச்சிருக்கு மச்சான். அவ பேதாண்டா. முன்னாடி பேய். யாரு இவனுங்க? யாரு? தங்கம். சாரி பாஸ். யாரா இந்த புள்ளப்பூச்சி பயலுங்க? யார் இவனுங்க? சுத்தி ஏய், நிக்கிறாங்க. என்ன பாக்குறீங்க? அண்ணாத்தா வந்திருக்கிறாரு, வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? என்னடா லுக்கு? ஏய், என்ன பாக்குற? அண்ணன் தான் இந்த ஏரியா தாதா. கேட்டுக்குங்க. ஏய், அதை விடு. காமாட்சிக்கு கஞ்சி ஊற்றணும், காசை கொடு. காமாட்சி கஞ்சி குடிக்க பகல்ல காசு கேட்காதா? நைட்டு தான் கேட்குமா? எங்க தலை பகல்ல பாமானுங்களுக்கு கஞ்சி ஊத்திட்டு நைட்ல தான் பகவானுக்கு கஞ்சி ஊத்துவாரு. அதெல்லாம் வணக்கத்துக்கு காசை கொடு. ஏய், எங்க வந்து என்ன கேக்குறீங்க? போங்கடா. ஏய், ஆட்டால கடி உட்டால கடி கும்மால கடி தக்கால கடி. யார்கிட்ட என்ன பேசுற? மூஞ்சி மேல கைய வச்சா மூஞ்சி காணாம போயிடும், புரியுதா? டேய் உரா உரா. குப்பத்து சார், குப்பத்து சார்,
உள்ள ஹவுஸ் ஓனர் அம்மா இருப்பாங்க, போனீங்கன்னா ஃபுல்லா கொடுப்பாங்க, போய் வாங்கிக்கங்க. தல சில்லறைட்ட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணோம்னா வாங்க உள்ள போய் கரன்சியை பார்ப்போம். எல்லாம் வந்து வச்சு உள்ள போய் கரன்சியை பார்த்துட்டு அப்புறம் உங்களை வந்து கணக்குல வச்சுக்கிறேன். நல்லா கொடுப்பாங்க. என்னடா வீட்டுல ஒத்துனிக்கா? டேய் பொம்பளை ராஜேண்டா. அத்தா காமாட்சி கஞ்சி ஊத்துறான், லம்பா எட்டுனா பார்க்கலாம். இதை பாரு ரசீன. டல்லக்கடி உட்டாலக்கடி கும்மாலக்கடி தக்காளக்கடி காமாட்சிக்கு கஞ்சி ஊத்துன்னு காசு குடுடி. தூக்குடாவல பாபே காலி பண்றாவல. பொம்பளை இந்த அடி அடிக்கிறான். இந்த போட்டோல இருக்கிறவங்களுக்கும் இந்த கொலைகளுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அதனால தான் இந்த குற்றவாளிகளோட படத்தை உங்களுக்கு காட்டுறேன். இவங்களை பத்தி டீடைல்ஸை நாம கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? இவன் பேரு வீரபாண்டி, ஆட்டோ டிரைவர். நெக்ஸ்ட் இவன் பேரு ஒயிட், காலேஜ் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் இவன் பேரு முருகேசன், கார் மெக்கானிக். இவங்களை நம்ம ஒரு டீமா சேர்ந்து சர்ச் பண்ணி அரெஸ்ட் பண்ணோம்னா இந்த கொலைகளை பற்றிய உண்மை வெளில வரும். ஓகே? ஓகே சார். லைட்ஸ் ஆன். ஸோ இவங்க தான் குற்றவாளிங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால நீங்க எல்லாரும் மஃப்டியில் போய் தான் இந்த குற்றவாளிகளை பிடிக்க முடியும். அதனால யாருக்கும் சந்தேகம் வராம தனித்தனி டீமா நாம இவங்களை பிடிச்சாகணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். ஏய் உள்ள போனோன்னு ஒருத்தரையும் ஆளை காணோம். அவனுங்க வரமாட்டானுங்க. இது யாரு புதுசு? யாரியா நீங்க? என்னது யாரா? அட்டிங்க ஐயா. ஏய் அவசரப்படாத. எங்க ஊர்லயே வந்து இருந்துகிட்டு எங்க அண்ணனே யாருன்னு கேக்குறியா? சரி வந்த விஷயத்த சொல்லுங்க. ஏய் என்ன அந்த வீடு யாரு தெரியுமா? சடையம்புள்ள முனியாண்டி. இது முனியாண்டி தங்கச்சி வீட்டுக்காரரு வட்டி ராஜாவுக்கு தானே எழுதி வச்சது. வட்டி ராஜாவுக்கு வாரிசே இல்லைன்னு வாக்கப்பட்டு போன எங்க அண்ணனுடைய அக்காவை அவர் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால தான் இந்த வீடு எங்களுக்கு வந்தது. சரி சரி, வட்டி ராஜா வச்சிருந்தவங்க அக்காவை இப்போ யாரு வச்சிருக்கா? நான் லந்தா எடுத்து வீசுன தலை காணாம போயிடும். சரி சரி, உங்க வீடுன்னு தெரியாம ஏமாந்து வாங்கினவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்களே பேசிக்கோங்க. சீக்கிரம் போகட்டும் மச்சான், போய் நல்லா உத வாங்கட்டும். ஏய் யாரா நீங்க எல்லாம் எங்க வீட்ல உட்கார்ந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க? எந்திரிங்கடா. ஏய் வேற யார கண் பாரு, போ சீக்கிரமா பாரு. அடிச்சு துரத்துற எல்லாத்தையும். ஏய் நீதான் ஓனர் அம்மாவா? என் வீட்டுல உட்காந்துட்டு எனக்கே ஆட்டம் காட்டிட்டு இருக்க. யாரு வீட்டுக்கு யாரு ஓனர் ஆகிறது? ஆள் இல்லைன்னா ஆட்டைய போட்டுருவீங்க. ஏய் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடுங்கடா. உள்ள யாரு? சீக்கிரம் சீக்கிரம். என்ன 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 பாக்குற? உங்ககிட்ட எல்லாம் பேசுறது எனக்கு டைம் இல்ல. இந்த வீடு உன்னோடது. இப்ப நான் காலி பண்ணணும். கரெக்ட். படிச்ச பொண்ணு பட்டுன்னு பாயிண்ட் பிடிச்சு இந்தியில குளுக்கு வந்த நம்மளையே குளுக்கு குளுக்கு குளிக்கிட்டா. அவன் வீடு வேற கேட்டு வந்திருக்கானு. என்ன பண்ண போறாளோ புரியல. பத்திரங்க ரூமுக்குள்ள இருக்கு, எடுத்து தரேன். வா வா.
நம்ம கிட்ட நடக்குமா? நேங்கடா எல்லாம் தங்கத்துல சேர்ந்துருங்க. போதையா சொன்ன கேளு. டேய் அதான் சேர்த்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இன்னதுக்கு அவசரப்படுறீங்க? இதுல உங்களுக்கும் பங்கு இருக்குது. அண்ணன் தருவேன். மாமா ஹலோ மாமா 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 டேய் போன புடுங்கடா. சொன்னதை கேட்டீங்களா? நாங்க தான் தெரியாம வந்து மாட்டிக்கணும். உங்களுக்கு தேவையா? வணக்கண்ணே. வணக்கண்ணே. டேய் பணம் வாங்கி 10 நாள் ஆச்சு, எங்கடா ஆளை காணோம்? முந்தி மாதிரி தொழில் சுத்தம் இல்லையா உங்களுக்கு? வீரபாண்டிய தானே கேட்கணும். அடிங்க வீரபாண்டிய கேட்கணுமா? அன்னைக்கு கத்தையே வாங்கிட்டு போனது யாரா? நீங்க 2 பேரும் தானே வாங்கிட்டு போனீங்க. தேவையில்லாம பேசாத மயக்கண்ணா. பணத்தை நாங்களா வாங்கிட்டு போனோம் இல்லை எங்கள் பேரில் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டோமா? பணத்தை வாங்கி என்றது மட்டும்தான் எங்களோட வேலை, பணத்தை கொண்டு போகிறது அவங்களோட வேலை. தெரியல உங்களுக்கு? சரி முத்துப்பாண்டி, ஒலன்னு பேச்சு வேண்டாம். எங்களுக்கு பணம் வேணும், இல்லைன்னா பொண்ணு வேணும். ஏய் வீரபாண்டியங்க நீ சொல்றா? பணம் வேணுமா இல்ல அவன் பணம் வேணுமா நான் சொல்றேன். வீரபாண்டியும் அவனோட ஃப்ரெண்டும் ஆனமலை பக்கத்தில் ஒரு பங்களா வாங்கியிருக்காங்களாம். அங்கே தான் குடியும் கொடுத்தனுமா இருப்பானுங்க. என்ன நீங்கள் அங்கே போய் பாருங்க. உங்களை எப்படிடா நம்புறது? வழக்கமா ஆளுங்க கிளம்பு அங்கே தான் இருப்பாங்க. நம்மகிட்ட சொல்லவே இல்லையா அவன்? ஆனமலையில் தான் இருக்கானா? போனோம்னா நம்மளும் ஒரு வாரம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். போக வேண்டியதான். வாங்கடா போலாம். பத்திரம் வேணும்ல வாங்கிக்கடா. அதை ஏன்டா கேக்குறீங்க? பத்திரம் தான்டா கேட்டேன். அவன் மூத்திரம் வர வர அடிக்கிறானா? ஐயோ வர்றது குதியா. ஐயோ 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 வெங்கடேசன் வாழப்பாடி, நந்தகுமார் திருச்சி, கதிரவன் பாலவாக்கம், சுபாஷ் திருநெல்வேலி, புதுக்கோட்டை பெருமாள், சேரன் செங்குட்டூர் ஆத்தூர், சரவணன் சேலம், திருமலை தூத்துக்குடி, சீகப்பள்ளி திருவள்ளூர், சரஸ்வதி மதுரை, நளினி கடலூர், சந்திரகலா புதுக்கோட்டை. இப்ப சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அக்கிஷ்டம் தேரம்னு யாரும் சந்தேகம் வரக்கூடாது. நீங்க காக்கா குறிய சுற்றுறவன் விஷத்துல போகணும். நீங்க முயல் வேட்டைக்கு போறாப்புல போகணும். நீங்க கல்லுக்கடை தேடி போறாப்புல போகணும். நம்ம டீம் மட்டும் இல்லாம கியூ பிராஞ்ச் டீம் தேடிக்கிட்டு இருக்கு. அவங்க பிடிக்கிறதுக்குள்ள குற்றவாளிகளை நம்ம பிடிச்சி ஆகணும். அப்படி சப்போஸ் கியூ பிராஞ்ச் சந்தேகப்பட்டு உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா உங்களுடைய கோட் வேர்ட் MO5. இந்த ஆபரேஷன் கோட் வேர்டு இதுதான். அவங்களுக்கு புரிஞ்சிடும், உங்களை விட்டுறாங்க. ஓகே, வெங்கடேஷ், நந்தகுமார், கதிரவன், சுபாஷ், பெருமாள், சேரன் செங்குட்டுவன், சரவணன், திருமலை, பழனி, சரஸ்வதி, நளினி, சந்திரகலா. எவரிபடி பி அலர்ட். எஸ் சார். வந்து 3 நாள் ஆச்சு, இன்னும் ஏன் போயிட்டு இருக்க? கம்முனுடா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பாடுற என் பவரை. தல சில்லுன்னு இருந்த தண்ணி திடீர்னு சூடாகுது. அதோட கெட்ட கவிச்சு நாத்தம் வேற அடிக்குது. அண்ணன் பயந்துட்டு உச்சா போயிட்டாரா? பேர் நிக்கிற தண்ணியில உச்சா போயிருக்கிய, அறிவில்ல உனக்கு? யாரா பாத்தி என்ன கேக்குறா? எங்க அண்ணன் யார் தெரியுமா?
தில்லு இருக்குதா வாங்கடா. எங்க அண்ணனை சாதாரண ஆளா நினைச்சு விடாத. எங்க ஊர்ல எங்க அண்ணனை கண்டா தொடைய நடுங்க. ஆட்டு தொடையா மாட்டு தொடையா? யார பார்த்தா ஆட்டு தொடையா மாட்டு தொடையான்னு கேட்டேன். ஏய் ஏய் எவனாவது தண்ணியில இருந்து வெளியில வந்தீங்க உயிர் தான் வரும். நீங்க வர மாட்டீங்க, கொன்னுடுவேன். யாரையா நீங்க? எங்களுக்கு தெரியலையா? தமிழ்நாட்டுக்கே எங்களுக்கு தெரியும். எங்களை பார்த்து யாருன்னு கேக்குற? மாப்பா தெரியுமா? மாப்பா தெரியாது. டேய் இவருக்கு மாப்பாவை தெரியாதான், சின்ன பாப்பாவை தெரியும். என்ன நக்கல் பண்றியா? சார் எங்க தலை வந்துட்டாரு, இப்ப யாருன்னு தெரியும். அண்ணே உங்களையே தெரியாதுன்ட்டாருண்ணே. போட பரதேசி எந்திரா. வெறு போலற மாதிரி பொழந்துருக்கிறான். நானே தர்மடி வாங்கியிருக்கிறேன். உங்க வீட்டடியா எங்க வீட்டடியா? போடா வாங்கியா. நட நட நட. ஏன் உம்முன்னு இருக்க? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இல்ல. நான் அழகா இருக்குண்ணா? இல்ல. கடைசி வரைக்கும் என் கூட இருப்பே மாட்டியா? மாட்டேன். உன்னை விட்டு நான் போயிட்டா நீ அழுவே மாட்டியா? மாட்டேன். நீ அழகில்லடா, ரொம்ப அழகு. என் மனசு ஃபுல்லா நீதான் இருக்க. உன் மேல பைத்தியமா இருக்க. என் வாழ்க்கை பூராவும் உன்னோட மட்டும்தான். நீ என்னை விட்டுட்டு போனாலும் நான் அழமாட்டேன். ஆனா என்னை சுத்தி எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. ஆஹா, ஒரு ஃபோன் ஒன்று கிடக்கு. இதை வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும்.
ஹலோ அப்பா பேசுறேம்மா. ஹலோ டாடி. அம்மா கிட்ட போன கொடுமா. ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். எங்க மிஸ் எனக்கு குட் போட்டாங்களே. இருக்கட்டும்டா, சூழ்நிலை தெரியாம விளையாடாத. அம்மா கிட்ட போன கொடு. நீங்க வரும்போது டைரி மில்க், கிண்டர் ஜாய், பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வரணும். அட சனியனே, சூழ்நிலை தெரியாம விளையாடாதடி. அம்மா கிட்ட போன குடுறி முண்டோம். ஏன் டாடி திட்டுறீங்க? ஏன்டி அழுற? போன குடுறி. யோ, ராத்திரியானா வீட்டுக்கே வரது இல்ல. எங்கயா போய் தொலைஞ்ச? மரியாதையா சொல்றேன், இன்னைக்காவது வீட்டுக்கு வந்து சேரு. சொல்றத கேளுடி. உன்னையெல்லாம் சீடனை சேர்த்ததுக்கு ஒரு செங்க கட்டியனாலும் சேர்த்திருக்கலாம். தேய்ச்சி குளிக்கனாலும் உதவும். மூஞ்சியும் முகரையும் பாரு. காலையில 5 மணிக்கு எழ சொன்னா 7 மணிக்கு எழுந்திருக்கிற. உன் நடையும் உன் உடையும் வந்து தொலையும். வர வர இந்த சாமியார் தொல்லை தாங்க முடியல. காலையிலேயே குளிக்க கூப்பிட்டு வந்துடுறாரு. நான் என்னைக்கு குளிச்சேன்? என்ன நீரோட்டம்! ஆஹா, தண்ணி எங்க ஓட பாக்குறாய்? அமரு மகனே, அமரு. என் அணிகளை ஒவ்வொன்றா கழட்டி தருகிறேன், பத்திரமா வைத்துக் கொள்ளவும். சரிங்க சாமி. ஓம் சிவாய. நான் நீராடி விட்டு வருகிறேன். அதுவரை எங்கு செல்ல வேண்டாம். அமரு. சரிங்க சாமி. இன்னைக்கு பார்த்து சாமி எல்லாத்தையும் கழட்டி விட்டு போறாரு. இங்க என்ன திரு திருன்னு பார்வை? அமர்ந்து தியானம் பண்ணு. சாமி, நான் இன்னும் குளிக்கவில்லையே. முதலில் பள்ளத்தை. என்ன கொலுசு சத்தம் கேக்குது? இதெல்லாம் பிரம்மையா இருக்கும். இங்க யாரு வரப்போறா? பிரம்மல்ல, நிஜம்தான். வா. என்னையா? ஐயோ, பார்த்துக்கலாம். ராத்திரி நேரத்து பூஜையில். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் ஓம் ஓம். சாமியா இருந்த என்னை ஆசாமி ஆக்கிய அழகு தேவதையே. ஐயோ, இவ்வளவு அழகா இருக்காளே. ஐயோ, அடடா, என்ன அழகு, என்ன அழகு. என்னாச்சு? என்னாச்சு செல்லம்? சொல்லுமா. ஓ, இதான் பிரச்சனையா? நான் கலப்பேன். என்னடி செல்லம் அதுக்குள்ள அவசரம்? மாலையை கழட்டிட்டு இருக்குல்ல.
நீதான் அந்த ரூபாவா? உன்னை தேடிதான் நான் வந்திருக்கிறேன். மரியாதை இங்கிருந்து போய்விடு, இல்லை உன்னை நான் சாம்பல் ஆக்கி விடுவேன். நீ என்ன சாம்பலாக போறியா? பாப்போம் யாரு சாம்பலாக போறதுன்னு. ஐயோ, என்னை விட்டு விடு, என்னை கொண்டு விடாதே. கத பசியில தான் நான் இருக்கேன்டா. ஒத்த கொம்பு யானை தலை திங்க போறேன்டா. அம்மாவாசை இரவில் நான் ஆட்சி செய்ய வந்தேன். ரத்த காவு கொடுக்க இப்ப ஒன்னா நானும் பார்த்தேன். கொல வெறிய ஆடு வேண்டா, ஓ கொரவலைய தேடு வேண்டா. மின்னலா வந்து நான் தாக்கு வேண்டா, நீ ஓடி போனாலும் ஒன்ன கொள்ளு வேண்டா. எரும கட்டா கொரவலைய கடிச்சு தாகம் தீக்க போறேன். காட்டேரி ஈர கொலை கழுத்து மாலை செஞ்சு மாட்ட போறேன். தாரத்த பாட்டம் கேட்டு இருப்ப, மேல தாளம் குத்தாட்டம் பார்த்து இருப்ப. தேயில வச்சாலும் பயமில்லை, மந்திர சக்தி எல்லாம் இப்ப செல்லாது எனக்குள்ள. வெறி பிடிச்ச மோகினி நான் தானே விரப்புள்ள. என்ன அழிக்க அலைகிறான் வீணாக பயப்புள்ள. நடு இரவில் நாட்டி ஆட பிடிக்கும், ஒன்ன பழி வாங்க துடியா இதயம் துடிக்கும். விடமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன்டா, நீ எங்க போனாலும் ஒன்ன விடமாட்டேன்டா. தொடமாட்டேன் தொடமாட்டேன் தொடமாட்டேன்டா, ஒன்ன தொட்டா நானும் கொல்லாம விடமாட்டேன்டா. தார தப்பாட்டம் கேட்டு இருப்ப, மேல தாளம்
எந்த காரணத்தை கொண்டு இந்த கம்பியை கீழே விட்டுற கூடாது. இந்த கம்பியால பேயோட கழுத்துல தான் அடிக்கணும். அப்பதான் நீயும் உன் நண்பர்களும் தப்பிப்பீங்க. மறுபடியும் சொல்றேன், எந்த காரணத்தை கொண்டு கம்பியை கீழே விட்டுறாத. அது உன் உயிருக்கே ஆபத்தாயிடும்.